நீண்ட நாள் ஆசைங்க, ஒரு கம்பெனி வந்து ஜப்பான்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜுடிஷியல் ஸ்கிரிவேனர், அதாவது நீதித்துறை ஆய்வாளர்னு இருக்காங்க ஜப்பான்ல. அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஜப்பான்ல வந்து 2 விதமான கம்பெனி இருக்குங்க. ஒன்னு வந்து ஜிகே அப்படின்னுவாங்க, கோதோ கைஷா அப்படின்னுவாங்க. இன்னொன்னு வந்து கேகே அப்படின்னுவாங்க, கபுஷிகி கைஷா. ஸோ இந்த ஜிகே அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத பத்தி நான் ஒரு பெரிய காணொலி தான் உங்களுக்கு போடணும். ஸோ நான் இந்த நார்மலா சின்ன சின்ன பிசினஸ் பண்றோம் அப்படின்னும் போது இந்த கோதோ கைஷா அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் அதை வச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் கேட்குறேன். கேட்கும்போது அவங்க கொடுக்குற எஸ்டிமேட் வந்து கிட்டத்தட்ட 2,20,000 எங்களுக்கு வந்து செலவாகுங்க இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், நாமளே வந்து எல்லா விஷயங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானா ஒரு விஷயமா தேடுறேன். ஒரு டாக்குமெண்டா நானா தேடி போய் எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஹோமிக்யோக்கு அப்படின்னு லீகல் அஃபேர்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம எங்க தங்கி இருக்கிறோமோ அது பக்கத்துல இருக்கக்கூடியதுல போயிட்டு நான் போய் அப்ளை பண்றேன். செலவு பண்ண காசு எவ்வளோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 ஜப்பான் yen வந்து நான் செலவு பண்ணுங்க. ஒரு கம்பெனின்றது நம்மளோட குழந்தை மாதிரி. அந்த ஒரு குழந்தைய நானா வந்து உருவாக்கி எடுத்துட்டு வரும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ ஜப்பான்ல பொறுத்த வரைக்கும் நான் அப்ளை பண்ண ஒரு 15 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து கார்பரேட் நம்பர் அப்படின்னு வந்து 13 டிஜிட் நம்பர் இருக்குதுங்க. இது வந்து அபிஷியலா நம்ம வீட்டுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்க. நம்ம இதை பத்தி டீடைல்டான ஒரு காணொலி பார்க்கலாம்.